அண்மை செய்தி சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிவகாசி அருகே சின்ன காமன்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. பட்டாசு ஆலையில் வெடி விபத்தை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர். இதனிடையே இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே சின்ன காமன்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முழு விவரங்களை எமது செய்தியாளர் காளீஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் காளீஸ்வரன், விவரங்கள் என்ன? வணக்கம் சந்தா. தற்போது பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில சின்ன காமன்பட்டியில தனியார் பட்டாசு ஆலை இயங்கி வருது. இந்த பட்டாசு ஆலையில பாத்தீங்கன்னா தற்போது காலையில பணிக்கு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிக்கு வந்திருக்காங்க. அப்போது இந்த பட்டாசு ஆலை என்பது பாத்தீங்கன்னா பேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்துல தற்போது காலையில பணிக்கு வந்த தொழிலாளர்கள் அந்த ஒரு அறையில தற்போது மருந்து கலக்கும் தொழில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போது எதிர்பார்த்த விதமாக உராய்வு ஏற்பட்டு திடீரென ஏற்பட்ட வெடி விபத்துல அதாவது சம்பவ இடத்திலே பாத்தீங்கன்னா 3 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. மேலும் தற்பொழுது உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது மீட்பு பணியில் துரிதமா ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல 90 தீக்காயத்தோட ஒரு 4 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது அவர்களுக்கு முழு வீச்சுல தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வேற எதுவும் உள்ள ஊழியர்கள் சிக்கியுள்ளர்களா என தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவத்துறையினர் தீவிரமா தேடி வர்றாங்க. தற்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவித சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. அந்த இடத்துல காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அறைகளுக்கு மேல சேதம் அடைஞ்சிருக்கு. இது பேன்சி ரக பட்டாசு என்பதனால அதிக, அதாவது இந்த ரூம் 20க்கும் மேற்பட்ட அறைகள் இருந்திருக்கு. இதுல 10க்கும் மேற்பட்ட, அதாவது 10ல இருந்து 12 அறைகள் சேதம் அடைஞ்சிருக்கு. தற்பொழுது தொடர்ச்சியா உள்ள எதுவும் தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்களா இல்ல மேலும் ஏதாவது இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் தீவிர ஈடுபட்டு வராங்க. சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி காளீஸ்வரன்.